எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் நம்ம எழுத போகிறோம். ஸோ இந்த எக்ஸாமுக்காக ஒரு 4 மாசமா 4 வருஷமா 10 வருஷமா ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கவங்க நிறைய பேர் இருப்பீங்க. ஆனால் இந்த ஒரு 3-4 மாசத்துல எவ்வளோ எஃபோர்ட் நீங்கள் போட்டிருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு ரிசல்ட் நல்லா எதிர்பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த எக்ஸாமுக்கு கடைசி நேரத்தில் நம்ம என்ன பண்ணணும், இந்த கொஸ்டின் பேப்பரை எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி அட்டன் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக இந்த எக்ஸாமை கிராக் பண்ணலாம். நம்ம பண்ணக்கூடிய தவறுகள் என்ன, தவறுகளை எப்படி தவிர்க்கிறது அப்படின்றத நம்ம இப்போ சொல்ல போறோங்க. ஓகே, ஆல்மோஸ்ட் 70 போஸ்ட்டுக்கு இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 கால் ஃபார் அப்படின்னு வந்தது. அதில் டெப்டி கலெக்டர் போஸ்ட் நிறையா இருந்ததுங்க. டிஎஸ்பி போஸ்ட் இருக்கு, அசிஸ்டன்ட் கமிஷனர் லேபர் இருக்கு, ஏடி பஞ்சாயத்து அசிஸ்டன்ட் டைரக்டர், எல்லாமே வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு நல்ல போஸ்ட் எல்லாமே. நீங்க டெப்டி கலெக்டரா போனீங்க அப்படின்னா ஒரு 15 வருஷத்துல உங்களுக்கு கன்ஃபர்ட் ஐஏஎஸ் அப்படின்றது கிடைக்கும். ஒரு நீங்க 25 வயசுல நீங்க போறீங்க அப்படின்னா 35 வருஷம் சர்வீஸ் இருக்கு அப்படின்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஏடிஎஸ், அதாவது உங்களுடைய அடிஷ்னல் செக்ரட்டரி லெவலுக்கு உங்களுக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டரா ஒரு 4-5 வருஷம் உங்களுடைய அந்த 41, 42 அந்த ஏஜ்ல நீங்க கலெக்டரா இருப்பீங்க. ஸோ மிக முக்கியமான பதவிகள், கடினமான தேர்வு. ஸோ இந்த தேர்வு வந்து இந்த குரூப் 4 எக்ஸாம் மட்டும் நான் படிக்கிறேன், ஸ்கூல் புக் மட்டும் நான் படிக்கிறேன், அதை தாண்டி நான் பெருசா படிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கவங்களுக்கு கிடையாது. இதுக்காக நான் ஃபுல்லாக எஃபோர்ட் போட்டு நான் படிக்கிறேன். நான் குரூப் 2, குரூப் 2A நல்லா படிச்சிருக்கேன். நான் குரூப் 1 மெயின்ஸ் எக்ஸாம் ஏற்கனவே நல்லா எழுதியிருக்கிறேன். நான் குரூப் 4ல ஒரு சர்வீஸ் வாங்கிட்டும் இந்த வேலை எனக்கு போதாது, எனக்கு திறமை நிறையா இருக்கு, நான் திரும்பி நான் படிப்பேன் அப்படின்னு கண்டினியூஸாக படிச்சுட்டு இருக்காங்க இல்லைங்களா, அவங்களுக்கான வேலை தான் இது. ஏதாவது ஒரு யூடியூப் சேனல்ல யாரோ ஒருத்தர் ஏதோ ஒரு பாடத்தை எடுப்பாரு, அந்த பாடம் உங்களுக்கு புரிஞ்சிடும். அது புரிஞ்ச உடனே நம்மளும் இந்த எக்ஸாம்ல எழுதி பாஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு ஒரு நினைப்பு வரும், டெப்டி கலெக்டர் ஆயிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அதெல்லாம் ஒரு ஆரம்பம் தான். ஆனா இந்த எக்ஸாமுக்காக தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி, தொடர்ந்து எக்ஸாம் நீங்க எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம் ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். ஸோ நமக்கு நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்கு அப்படின்றத இந்த எக்ஸாம் வந்து இப்ப, முன்னாடி அப்படி கிடையாது. முன்னாடி வந்து ஒன்லி நம்மளுடைய மெமரி மட்டும்தான் இருந்தது. இப்ப நமக்கு அண்டர்ஸ்டாண்டிங் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்றதையும் செக் பண்றாங்க. கொஸ்டின் பேப்பர் லென்த்தியா இருக்கும். 120 பேஜ்ல லாஸ்ட் டைம் கேட்டிருந்தாங்க, 140 பேஜ் கேட்டிருந்தாங்க, 90 பேஜ் கேட்டிருந்தாங்க. கொஸ்டின் பேப்பரை பார்த்த உடனே நம்ம முடிவு பண்ணிடலாம், ஓகே இந்த எக்ஸாம் நம்ம தேர்வோமா தேர மாட்டோமா அப்படின்றது. நிறைய பேர் சார் நான் ஹிஸ்ட்ரி நிறைய டேட்டா இருக்கு, எனக்கு எல்லாமே மறந்துருச்சு, டிபிஎஸ்பியில ஆர்டிகல் 48 என்ன வருதுன்னு எனக்கு மறந்து போச்சு, சில ஃபேக்சுவலான விஷயங்கள்லாம் மறக்கலாம். இப்ப வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எந்த வருஷம் எந்த நாள்ல ஆரம்பிச்சது அப்படின்னா கண்டிப்பா எல்லாருக்குமே மறந்துதான் போகும். ஒரு டைம் நீங்க படிச்சிருந்தீங்கன்னா ஞாபகம் இருக்கும், அந்த ஞாபகமும் உங்களுக்கு ஒரு 2-3 நாள் தான் இருக்கும், அப்புறம் திருப்பி மறந்துடும், திருப்பி அதை நம்ம படிக்கணும். ஒரு 100 டைம் படிச்சீங்க அப்படின்னா உங்க பெர்மனன்ட் மெமரியில அது போயிடும். ஆனா இந்த எக்ஸாமுக்காக நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா வெள்ளையனே வெளியேறு இயக்கம் எதனால ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்றத நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும். அதுவும் உங்களுக்கு தெரியல அப்படின்னா இந்த எக்ஸாமுக்கு நீங்க இன்னும் நல்லா தயாராகல அப்படின்றது அர்த்தம். ஸோ என்னன்னா ஃபேக்சுவலான டேட்டா உங்களுக்கு மறந்து போகலாம், அது இயல்பு, எல்லாருக்குமே வரக்கூடியது. ஆனா சில கான்செப்சுவலான விஷயங்கள், அது தொடர் கண்ணிகள், அந்த கண்ணியை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸாம்ல நம்ம எதையுமே பிடிக்க முடியாது. ஸோ லாஜிக்கான விஷயத்த நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும், அதை மறக்கவே கூடாது, சரிங்களா? ஸோ ஒரு எக்ஸாம்பிளுக்காக தான் நான் சொல்றேன். நான் இந்த எக்ஸாமை நம்ம தொடர்ந்து நம்ம படிச்சுக்கிட்டே இருக்கிறோம், ஒரு ஸ்கூல் புக் எடுத்து படிக்கிறோம், 12th புக் எடுத்து படிக்கிறோம், 6th புக் எடுத்து படிக்கிறோம் அப்படின்றது இல்லாம அதுக்கு தாண்டி ஏதாவது நான் படிக்க போறேன். குரூப் 1 எக்ஸாம்க்குலாம் நான் குரூப் 4க்குலாம் போதும், ஸ்கூல் புக்கே போதும், ஈஸியா சர்வீஸ் வாங்கிடலாம். அதை நம்ம தொடர்ந்து நம்ம செய்யறோமா அந்த வேலையை? ஸ்கூல் புக்ல நம்ம படிச்சுட்டு, அப்புறம் ஸ்டாண்டர்ட் புக்லயும் நம்ம படிச்சுட்டு, அப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், அதை எல்லாத்தையும் நான் சால்வ் பண்ணிட்டு, மாடல் கொஸ்டின் பேப்பர்ஸ் இருக்கும், அதெல்லாம் நான் சால்வ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் டெஸ்ட் அந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்க எழுதுனீங்க அப்படின்னா ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட் அப்படின்றது வந்துடும். ஒரு கண்டினியூட்டி அப்படின்றது இருக்கணும், சரிங்களா? இந்த எக்ஸாமுக்கு நீங்க கன்சிஸ்டன்ட் பெர்ஃபார்மரா இருந்தா மட்டும்தான் இந்த எக்ஸாம்ல ஒரு சர்வீஸ் வாங்க முடியும். ப்ரிலிமினரி கூட பாஸ் பண்ணிடலாம், மெயின்ஸ் நம்ம கன்சிஸ்டண்டா அந்த ஒரு 4 மாசம் 5 மாசம் தான் இப்ப டைம் தராங்க, அதை தொடர்ந்து படிக்கணும். படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா நமக்கு வேலை அப்படின்றது உறுதியா கிடைக்குங்க. இது வந்து இங்கிலீஷ்ல எழுதுனாதான் கிடைக்கும் அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லுவாங்க. நானும் அதை சொல்றேன், இங்கிலீஷ்ல எழுதுனீங்கன்னா கிடைக்கக்கூடிய வாய்ப்பு மிக அதிகம். லாஸ்ட் டைம் வேகன்சி 90 வேகன்சிக்காக இந்த எக்ஸாமுக்கான தேர்வு அப்படின்றது நடந்தது, குரூப் 1 எக்ஸாம். இந்த தேர்வுல 88 பேர் வந்து இங்கிலீஷ் மீடியம்ல எழுதினவங்க தான் வாங்கியிருக்காங்க, 2 பேர் தான் தமிழ்ல எழுதினவங்க வாங்கியிருக்காங்க. ஸோ டேட்டா உண்மையான டேட்டா, சரிங்களா? பிஎஸ்டிஎம் பயன்படுத்தி அந்த 2 பேரும் வாங்கியிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ்ல எழுதுறது பெரிய அட்வான்டேஜ், அதான் ஒத்துக்கக்கூடிய உண்மை, அதான் நிதர்சனம். ஸோ தமிழ் மீடியம் படிக்கிறவங்களாம் நம்ம என்ன குரூப் 4ஓட நின்றுக்கணுமா அப்படின்னா, ஸோ நம்ம
இன்னும் அதிகமான முயற்சி, அதிகமான பயிற்சி எடுத்து நம்ம இந்த எக்ஸாமை ஃபேஸ் பண்ணணும். சரிங்களா? ஒரு 10 வருஷம் முன்னாடி இந்த எக்ஸாமை தமிழ்ல எழுதி 1வது ரேங்க் வாங்கினவங்க எல்லாம் இன்னும் கூட இருக்கிறாங்க. சரிங்களா? இப்ப டிஆர்ஓவா இருக்காரு அவங்க கூட. ஆனாலும் இப்ப அந்த எக்ஸாம்குள்ள போய் உங்களால பெர்ஃபார்ம் அந்த லெவல்ல பண்ண முடியல அப்படின்னா, தமிழ்ல எழுதணும் அப்படின்னா என்ன ப்ராப்ளம் இருக்குன்னா, நீங்க பியூரா தமிழ் மீடியம் தான், தமிழ்ல தான் நீங்க மெட்டீரியல் படிப்பீங்க, தமிழ்ல தான் நீங்க எழுதுவீங்க அப்படின்னா நம்ம அங்க மாட்டிப்போம். இப்ப இவங்க கேட்கிற கொஸ்டின்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா இருக்கு. இவங்களுக்கு நிறைய சோர்சஸ் இருக்கு. இங்கிலீஷ் மீடியத்துக்கு வந்து பாலிட்டின்னு எடுத்துட்டீங்கன்னாவே லக்ஷ்மிகாந்த் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். தமிழ்ல ஆல்டர்னேட் புக்ஸ் இருக்கு, ஆனா லக்ஷ்மிகாந்த் அளவுக்கு எதுவும் இல்லை. எல்லாமே அதனை பிரதி எடுத்து நம்ம இந்த மற்ற புக்ஸ் எல்லாமே ரெடி பண்ணதுதான் இல்லைங்களா? டிடி பாசு இருக்கு. அது இல்லாம நெட்ல அவ்வளோ சோர்சஸ் இருக்கு. எப்படி நீங்க சர்ச் பண்ணாலும் அவ்வளோ அழகா வந்து உட்கார்ந்துருது. அதை நீங்க இங்கிலீஷ்ல படிச்சுட்டு அதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல ஒரு மெட்டீரியலா நீங்க ரெடி பண்ணி, இல்ல தமிழ்ல இருக்கக்கூடிய மெட்டீரியல் வச்சு அதை என்ரிச் பண்ணி ஈக்குவலன் டு நம்ம இங்கிலீஷ் மீடியம் அளவுக்கு நீங்க மெட்டீரியல் ரெடி பண்ணி அதை ஃபாஸ்டா எழுதணும், ரொம்ப வேகமா எழுதணும். சரிங்களா? இந்த இங்கிலீஷ்ல ஜாயினிங் லெட்டர் எழுத முடியும். நம்ம களப்பிரார்கள் கொடுத்த வட்டு எழுத்து தான் நம்மளால ஜாயினிங் லெட்டர்ல எழுத முடியாது. ஸோ எழுதுனா அது வந்து எக்ஸ்ரே மாதிரி, அதாவது நம்மளுடைய இசிஜி மாதிரி ஆகி போயிடும். ஸோ அதனால அது நமக்கு புரியாது. நமக்கே புரியாதுன்னா பேப்பர் திருத்துறவனுக்கு எப்படி புரியும்? ஸோ இந்த கஷ்டம்லாம் இருக்கு. அது இல்லாம இதோட பெரிய கஷ்டம் என்னன்னா, திருத்தக்கூடிய ப்ரொஃபஸர் யாருக்கும் தமிழ் தெரிய மாட்டேங்குது. தமிழ் தெரியாத ப்ரொஃபஸர் எப்படி திருத்த போறாங்க? நம்ம 2 வரி எழுதுறோம், திருக்குறள் தான் எழுதுறோம், ஆனா அது திருக்குறள்னு அவங்களுக்கு தெரியணும் இல்லைங்களா? ஸோ அந்த லெவல்ல தான் இப்ப இருக்கிறாங்க. இது என்னன்னா, இப்ப எல்லா யூனிவர்சிட்டிலுமே பட்டப்படிப்பு படிச்சுட்டு வந்திருக்க எல்லாருமே இங்கிலீஷ் மீடியம் படிச்சுட்டு வந்த ப்ரொஃபசர்ஸ், அசோசியேட் ப்ரொஃபஸரா இருக்கலாம், இல்ல ப்ரொஃபஸரா இருக்கலாம், இல்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரா இருக்கலாம். மோஸ்ட்லி குரூப் ஒன் பேப்பர்ஸ் எல்லாமே வந்து ஹெச்ஓடி லெவல்ல இருக்கவங்க தான் எவால்வேட் பண்ணுவாங்க. அவங்களுக்கு பெருசா தமிழ்ல அவங்க ஏன்னா காலேஜ்ல தமிழ் கிடையவே கிடையாது இல்லைங்களா? ஒரு காலேஜ்ல ஒரு கோர்ஸ் இருக்கும். மற்றபடி இப்ப தமிழ் மீடியம் டிகிரி வாங்குற எல்லாருமே கரஸ்பாண்டன்ட் டிகிரி தான் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அப்படின்னு இருக்கப்ப எவால்வேட் பண்றதுக்கான ஆளுங்க தமிழ் தெரிஞ்சவங்க யாருமே இல்லைங்க. இப்ப டிஎன்பிசியே பண்ணணும், தமிழ் இங்கிலீஷ் அப்படின்ட்டு ஆரம்பத்திலேயே ஷேர் பண்ணிடணும். பண்ணிட்டோம் அப்படின்னா தமிழ் தெரிஞ்ச ப்ரொஃபஸர்கிட்ட கொடுத்து இதை எவால்வேட் பண்ண சொல்லணும். பண்ணாங்க அப்படின்னா ஓரளவு நமக்கு விடை அப்படின்றது கிடைக்கும். ஓகே, இந்த எவால்வேஷன்ல பிரச்சனை இருக்கு, அது நம்ம கையில இல்லை. மற்ற எல்லா விஷயத்தையும் நம்ம ரொம்ப தெளிவா பண்ணணும். பண்ணோம் அப்படின்னா நம்ம வந்து சொல்லலாம் இந்த பிரச்சனை இருக்கு அப்படின்ட்டு. ஸோ நம்ம வந்து கையில கிடைக்கக்கூடிய ஸ்கூல் புக் மட்டும் படிச்சுட்டு ஒரு எக்ஸாம் எழுதிட்டு நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சொல்லக்கூடாதுங்க. ஸோ இந்த பிரச்சனையை பாதி நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும், பாதி அரசாங்கம் ஃபிக்ஸ் பண்ண வேண்டியது இருக்கு. ஓகே, ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாம் மெயின்ஸ் எக்ஸாம் ரொம்ப என்னன்னா ஸ்டாண்டர்டா இருக்கும். நிறைய எழுதி ஒரு 35-40 டெஸ்ட் நீங்க எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த எக்ஸாமை உங்களால கிராக் பண்ண முடிஞ்சு ஒரு சர்வீஸ் அப்படின்றத வாங்கலாம். ஓகே, ஸோ இப்போ இந்த எக்ஸாமுக்கு நம்ம என்ன பண்ணணும்? இப்போ குரூப் 1 எக்ஸாம் லாஸ்ட் மினிட்ல நம்ம என்னென்னத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றதுக்காக தான். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், சயின்ஸ்ல இருந்து 10 கேள்வி, ஜியோகிராஃபில இருந்து 10 கேள்வி, ஹிஸ்டரி இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல இருந்து 25 கொஸ்டின், பாலிட்டியில இருந்து 40, எக்கனாமி பிளஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து 50 கொஸ்டின், தமிழ்நாடு கல்ச்சர்ல இருந்து 40, அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ரீசனிங்ல இருந்து 10 கேள்விகள் வரும். சரிங்களா? ஆப்டிடியூட்ல இருந்து 15, டோட்டலா வந்து 200 கொஸ்டின்ஸ். ஸோ இதுல ரொம்ப ஈஸியான பார்ட் அப்படின்னா பாலிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், நல்லா படிச்சிருப்போம், ரொம்ப நாளா படிச்சிருப்போம். பாலிட்டியில நம்மளால ஈஸியா ஸ்கோர் பண்ண முடியும். அது மாதிரி ஐஎன்எம்லயும் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும், ஜியோகிராஃபிலையும் நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அட்மின் பார்ட்ல சில பார்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடா இருக்கிறது எல்லாமே வரும். உங்க கலைஞரின் கனவு திட்டம் இதெல்லாம் கொஸ்டினா கேட்பாங்க. நிறைய கேள்விகள் திரும்ப திரும்ப ரிப்பீட்டடா ஆளுங்கட்சி சார்ந்து நிறைய கேள்விகள் கொஸ்டின் பேப்பர்ல வரணும் அப்படின்ட்டு இப்ப இருக்கு. ஸோ என்னன்னா இன்னொரு 20 வருஷம் கழிச்சு இந்த கொஸ்டின் பேப்பர் பாக்குறவங்க ஓகே இந்த திட்டத்தை இந்த முதல்வர் ஆரம்பிச்சாரு, ஸோ 20 வருஷம் கழிச்சு இப்ப இருக்கிற முதல்வர் பேசப்படணும் அப்படின்றதுக்காக டிஎன்பிஎஸ்சியோடைய கொஸ்டின் பேப்பர்லயே நிறைய கொஸ்டின்ஸ் அப்படின்றது கேட்க. இன்ஃபேக்ட் இந்த அவேர்னஸ் வேணும், ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்கிறோம் அப்படின்னா ரீசெண்டா என்ன ஸ்கீம் கவர்மெண்ட் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கு, யாருக்காக அந்த ஸ்கீம் இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க, அதுக்கு எலிஜிபிலிட்டி என்ன, இந்த ஸ்கீம் எங்க ஆரம்பிச்சாங்க, இது எல்லாமே முக்கியமா நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டியதா இருக்கும். சரிங்களா? இப்ப தமிழ் புதல்வன் அப்படின்னு ஒரு திட்டம் ஆரம்பிச்சாங்க, அது எந்த இடத்துல ஆரம்பிச்சாங்க, இது மாதிரி தமிழ்நாடு கவர்மெண்ட் ரிலேட்டடான ஸ்கீம்ஸ் எல்லாத்தையும் நல்லா பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு 15 மார்க் அப்படின்றது நமக்கு ஈஸியா கிடைச்சிடும். அட்மின் பார்ட்ல அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரிங்களா? ஸோ தமிழ்நாடு கல்ச்சர் பார்ட் நமக்கு வந்து இதுல இருந்து திருக்குறள்ல இருந்து நிறைய கேள்விகள் கேட்கறாங்க. சரிங்களா? சங்ககாலம் முதல் தற்காலம் வரை லிட்ரேச்சர் பார்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வருது. ஒரு 5-6 கேள்வியாவது வந்துடும். நம்மளுடைய கல்ச்சர் அப்படின்னு பாக்குறப்ப திணைகள் எல்லாமே கேட்பாங்க. பாலைனா என்ன, மருதம்னா எதனை சார்ந்து வரும், அதனுடைய யாழ் வந்து எந்த யாழ், ஸோ இது மாதிரி பெரும்பொழுதுன்னா என்ன, சிறும்பொழுது எது வரும், பாலை நிலத்துக்கு எது பெரும்பொழுது, இது மாதிரியான கேள்விகள்
நிறைய வந்து இப்ப கேட்டுட்டு இருக்காங்க. ஆர்கியாலஜிக்கல் எக்ஸ்கவேஷன்ஸ், தொல்லியல் ஆய்வுகள் இப்ப ரீசெண்டா எங்கெங்க நடந்துட்டு இருக்கு, இதுல இருந்து நிறைய கேள்விகள் வந்து கேட்பாங்க. அதே மாதிரி டிராவிடியன் மூவ்மெண்ட் ரொம்ப முக்கியம். ஜஸ்டிஸ் பார்ட்டி 1916 ஆரம்பிச்சு 1944 இல்லைங்களா, இந்த பேர் மாற்றம் வர வரைக்குமே ரொம்ப முக்கியமானது. அந்த காலகட்டத்தில் எது எப்ப நடந்தது அப்படின்றது நமக்கு சத்துணவு திட்டம் எப்ப ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, எங்க இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, டிஎன்பிஎஸ்சி அப்படின்ற அமைப்பு எப்ப ஆரம்பிக்கப்பட்டது, ஸோ இதெல்லாம் கேட்பாங்க. இந்து அறநிலைய சட்டம் எப்பொழுது கொண்டு வரப்பட்டது, அதெல்லாம் கேட்பாங்க. பஞ்சமி நிலம் அப்படின்றது எந்த பிரிட்டிஷ் கவர்னர் வந்து கொண்டு வந்தாரு இங்க, ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது. அதே மாதிரி அயோத்திதாச பண்டிதர், இரட்டைமலை சீனிவாசன், தந்தை பெரியார், இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. இந்த பாட்டுல இருந்து நிறைய கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதை நம்ம நல்லா பார்த்துக்கணும். பெரியார் 1000 வினா விடை அப்படின்னு இருக்கும். அந்த பிடிஎஃப் நெட்ல கிடைக்கும், நீங்க கூகுள் சர்ச் பண்ணீங்கன்னாவே கிடைக்கும். அதை ஒரு டைம் நீங்க கண்ணில் பார்த்துட்டு போங்க, ரொம்ப நல்லதா இருக்கும். சரிங்களா? ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ரொம்ப ஈஸியா ஸ்கோர் பண்ண வேண்டியது அட்மின் பார்ட்டும், கல்ச்சர்ல ஒரு பார்ட். திருக்குறள் நம்ம ஸ்கூல் புக்ல இருக்கிறத நம்ம திரும்ப படிச்சுட்டு போவோம். ஆனா அவங்க எங்கேயோ இருந்து வெளியில இருந்தெல்லாம் நிறைய வெளியில இருந்தா 1330 இருந்தா எடுக்கிறாங்க. வேற வேற பார்ட்ல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் எடுத்துட்டு இருக்காங்க, புது கொஸ்டின்ஸ் நிறைய கேட்கறாங்க. அப்படின்றப்ப நம்ம இன்னும் கூட கூடுதலா அர்த்தத்தோட சேர்ந்து படிச்சிருந்தோம் அப்படின்னா நமக்கு ஈஸியா இருக்கும், ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. ஓகே, ஸோ இதுல 200 கேள்விகள்ல நமக்கு வந்து 100 கேள்வி ஈஸியா இருக்கும். ஈஸியான இந்த குரூப் 4 எக்ஸாமுக்கு நான் இப்பதான் படிக்க ஆரம்பிக்கிறேன், எனக்கு ஈஸியா இருக்குமானா கண்டிப்பா ஈஸியா இருக்காது. நம்மளால என்ன பண்ண வைக்கும் இந்த கொஸ்டின் பேப்பர் அப்படின்னா, எக்ஸாம் ஹாலை விட்டு வெளியே வரப்ப வேற ஏதாவது பிரைவேட் வேலைக்கு நம்ம போயிடலாம் அப்படின்ற ஒரு நினைப்பை இந்த தேர்வு வினாத்தால் உங்களுக்கு தரும். ரொம்ப டஃப்பா நீங்க ஃபீல் பண்ணுவீங்க, நாம இதுக்கு இன்எலிஜிபிள் அப்படின்றத ஃபீல் பண்ணுவீங்க. ஆனா இந்த எக்ஸாமுக்காக நீங்க படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா, நீங்க ஓரளவு இந்த எக்ஸாம் நீங்க கிளியரே பண்ணலாம் கூட உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும். ஓகே, நம்ம இவ்வளவு தூரம் வந்துட்டோம், குரூப் 1 எக்ஸாமே நம்ம இந்த லெவலுக்கு பண்றோம், அடுத்து வரக்கூடிய குரூப் 2 எக்ஸாம் நம்மளால கிளியர் பண்ண முடியும்னு ஒரு நம்பிக்கை தரணும். சரிங்களா? ரெண்டு விதத்திலையும் உங்களுக்கு நம்பிக்கையும் தெரியும், அவநம்பிக்கையும் இந்த எக்ஸாம் கொஸ்டின் பேப்பர் தரும். நீங்க இதற்காக எவ்வளவு நேரம், எவ்வளவு எஃபோர்ட் போட்டிருக்கீங்க, எவ்வளோத்த இழந்து இந்த எக்ஸாமுக்காக நீங்க படிச்சிருக்கீங்க அப்படின்றதுதான் ரொம்ப முக்கியமானது. 100 கொஸ்டின் ஈஸியான கொஸ்டினா இருக்கும். ஈஸியான இப்ப ஸ்டேட்மெண்ட் டைப் ஆஃப் கொஸ்டின் கேட்கறாங்க. 1 2 3 4 5 ஸ்டேட்மெண்ட்ஸ் கூட கொடுத்து 1 2 கரெக்ட், 3 4 கரெக்ட், ஆல் கரெக்ட் அப்படிலாம் கொடுக்குறாங்க. அசர்ஷன் ரீசன் கொஸ்டின் கஷ்டமா இருக்கும். சரிங்களா? நம்ம டைப் ஆஃப் கொஸ்டின் அப்படின்ட்டு நம்ம ஏற்கனவே வந்து வீடியோஸ் கூட போட்டிருந்தோம். எத்தனை 6 விதமான டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் தான் மொத்தமாவே இதுல கேட்கறாங்க அப்படின்ட்டு. மேட்ச்ல கேட்பாங்க, சரிங்களா, கிரானாலஜிக்கல் ஆர்டர் கேட்பாங்க, இது மாதிரி கொஸ்டின்ஸ் தான் ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ 100 கொஸ்டின் ஈஸியா இருக்கும், உங்களால கண்டிப்பா ஆன்சர் பண்ண முடியும். நீங்க 200 கொஸ்டின் நீங்க அட்டன் பண்றப்ப நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறப்பவே 100 கொஸ்டின் தெரியும். 60 கொஸ்டின் வந்து மீடியமா இருக்கும். மீடியம் மீன்ஸ் அதுல 4 ஃபேக்ட் கொடுத்துருக்காங்கன்னா உங்களுக்கு வந்து 2 ஃபேக்ட் தெரியும், 2 ஃபேக்ட் தெரியாது. அதாவது எலிமினேஷன் பண்றப்ப ஏடிஏ நீங்க எலிமினேட் பண்ணிடுவீங்க, பிசி எதுவா இருக்கும் அப்படின்னு கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை வந்து நம்ம கரெக்டா பண்ணிட்டோம் அப்படின்னா போதும். டஃப் அப்படின்றது அங்கதான் போய் புதுசா படிப்பினை அப்படின்றது நம்ம இருக்கும். எக்ஸாம் நம்ம குரூப் 4 எக்ஸாம் படிச்சு நான் வேலைக்கு போறதுக்கு தான் நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்றவங்க கூட இந்த குரூப் 1 எக்ஸாம் எழுதணும். என்னன்னா அந்த 3 மணி நேரம் அந்த ஒரு காலேஜ்ல ஒரு ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர்வைசர் கண்காணிப்புல நீங்க எழுதுறீங்க இல்லைங்களா? அப்ப உங்களுக்கு நீங்க ஒரு கொஸ்டின் வாசிக்கிறப்ப புது விஷயத்த நீங்க கத்துப்பீங்க. ஓ, இதெல்லாம் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம இனிமேல் படிக்கணுமா அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப, அதை வந்து நீங்க எத்தனை கிளாஸ் போனாலும், ஒரு மாசம் ஃபுல்லா கிளாஸ் போய் ஒரு வாத்தியார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தாலும் அந்த படிப்பினை உங்களுக்கு கிடைக்காது. ஆனா அந்த ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு நிறைய கத்துத்தரும். ஸோ அதுக்காக எல்லாருமே இப்போ எழுதணும், எல்லாரும் அப்ளை பண்ணணும், எல்லாருமே எழுதணும் இந்த எக்ஸாம். டெப்டி கலெக்டருக்கு எனக்கு சம்மந்தமே இல்லை, நான் அதுக்கு எழுதணும் அப்படிலாம் கிடையாது, எல்லாருமே எழுதணும். நான் 200 கொஸ்டினுக்கு 80 தான் போடுவேன் அப்படின்னா கூட நீங்க போய் எழுதுங்க. அவங்க எழுதுற அந்த நேரம் தான் ரொம்ப முக்கியமானது. அந்த நேரத்துல நீங்க ஒரு 50 விதமான ஓகே இதெல்லாம் நான் படிக்கணும் இனிமேல் அப்படின்னு ஒரு எண்ணம் வரும். இன்ஃபேக்ட் நம்ம படிக்க மாட்டோம், ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு வேற யாரும் கடத்துறதுக்கு ரொம்ப நாள் ஆயிடும். ஸோ அந்த 3 மணி நேரத்துலயே அதை நம்ம கத்துக்கலாம். அதுக்காக நம்ம போய் இந்த எக்ஸாமை அட்டன் பண்ணணும். 40 கொஸ்டின்ஸ் வந்து டஃப்பா இருக்கும். சரிங்களா? ஈஸியான கொஸ்டின்ல நம்ம சில்லி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. அவசரமா தெரிஞ்சு அப்படின்ட்டு டக்குன்ட்டு டிக் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கக்கூடாது. அரசியல் நிர்ணய சபையோடைய தற்காலிக தலைவர் அப்படின்னு கேட்டிருப்பாங்க, நம்ம ராஜேந்திர பிரசாத் அப்படின்னு போட்டு போய்கிட்டே இருப்போம். ஸோ அது மாதிரி தவற நம்ம பண்ணாம இருக்கணும். அதுக்கு ரொம்ப முக்கியமானது ஈஸியில கண்டிப்பா தவறு பண்ணக்கூடாது. மீடியம் அண்ட் டஃப்ல வந்து நாங்களாம் எழுதுறப்ப, ஸோ நான் இதுக்கு முன்னாடி ஒரு 7 குரூப் 2 குரூப் 1 மெயின்ஸ் எழுதியிருக்காங்க. சரிங்களா? 2 இன்டர்வியூ வரைக்கும் போயிருக்கேன். குரூப் 2 எக்ஸாம்லயும் நிறைய டைம் 4 டைம் ஒரு ஸ்டேட் 100 ரேங்க் உள்ளரையே வாங்கியிருக்கோம். ஸோ அதனாலதான் நான் சொல்றேன் நான். சரிங்களா? ஓகே,
என்னன்னா நான் என்ன பண்ணுவேன், டஃப்பான கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா அந்த கொஸ்டினை ஒரு டைம் வாசிச்சு பார்ப்பேன், அப்புறம் உட்காந்து ஆராய்ச்சி எல்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். எனக்கு வந்து ராசி வந்து சி ஆப்ஷன் போட்டு அடுத்த கொஸ்டின் போயிட்டே இருப்பேன். வந்தா வருது வராட்டி போகுது அப்படின்ட்டு. நான் இல்ல ரொம்ப யோசிச்சு பார்க்க போறேன் நான் உட்காந்து அப்படின்னா கண்டிப்பா டைம் எடுத்துக்கும். டைம் தான் ரொம்ப முக்கியமானது, கடைசியில சொல்றேன் நான். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல 30% ஆஃப் கொஸ்டின் வந்து உங்களுக்கு ஸ்கூல் புக் பேஸ்ட் கொஸ்டினா இருக்கும். 60 கேள்விகள் ஸ்கூல் புக்ல இருந்து அப்படியே டைரக்டா எடுத்துருவாங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு நிறைய கொஸ்டின் அதுல இருந்து ஸ்கூல் புக்ல இருந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. 11th 12th இருக்கக்கூடிய ஹிஸ்டரி பார்ட்டும் நம்மளுடைய எக்கனாமி பார்ட்டு, இந்தியன் பாலிட்டி, இதுல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய கேட்பாங்க. ஸோ அதை நம்ம நல்லா தரவா கவர் பண்ணியிருக்கணும். சரிங்களா? அது நீங்க பண்ணிருந்தீங்கன்னா ஒரு 30% ஆஃப் கொஸ்டினை உங்களால ஈஸியா ஆன்சர் பண்ண முடியும். 60% கொஸ்டின் வந்து ஸ்டாண்டர்ட் புக்னா நம்ம சொல்லக்கூடிய லட்சுமிகாந்தன், வெங்கடேசன், சரிங்களா, இது மாதிரியான மஜித் ஹுசைன், இது மாதிரியான புக்ஸ் யூபிஎஸ்சிக்கு படிக்கிற பசங்க படிக்கிற புக் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ஸ்டாண்டர்ட் புக். அதுல இருந்து தான் இந்த காலேஜ் பசங்க இதை தான் படிக்கிறானுங்க. காலேஜில் இருக்கக்கூடிய சிலபஸ் நம்மளது எல்லாமே டிகிரி ஸ்டாண்டர்ட் அப்படின்றதுனால டிகிரிக்கு இப்ப எல்லா யூனிவர்சிட்டி, அழகப்பா யூனிவர்சிட்டி, அதுக்கப்புறம் அண்ணாமலை யூனிவர்சிட்டி, காமராஜர் யூனிவர்சிட்டி, பெரியார் யூனிவர்சிட்டி, இது மாதிரி யூனிவர்சிட்டியில புக்ஸ் எப்பவுமே ஆல்மோஸ்ட் எல்லாமே சிலபஸ் ஒன்னா இருக்கு. அந்த புக்ல இருந்து தான் கொஸ்டின் கேட்கணும் அப்படின்றது தான் குரூப் 1 சிலபஸ். ஆனா அந்த புக்கை எதை ரெஃபர் பண்ணிருப்பாங்க அப்படின்னா அவங்க வெங்கடேசன் புக்கை தான் ஹிஸ்டரிக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஸோ அந்த புக்கை நம்ம டைரக்டா படிச்சிடணும், இல்லைன்னா யூனிவர்சிட்டி புக்கை படிக்கணும். யூனிவர்சிட்டி புக்கை விடவே இந்த ஸ்டாண்டர்ட் ஆத்தர் புக் நம்ம படிச்சோம் அப்படின்னா நல்ல ரிசல்ட், நல்ல எஃபோர்ட் அப்படின்னு கிடைக்கும். கரண்ட் அஃபேர்ஸ்ல இருந்து 10% ஆஃப் கொஸ்டின் கேட்பாங்க. மோஸ்ட்லி கரண்ட் அஃபேர்ஸ் இப்போ எப்படி கேட்கறாங்க அப்படின்னா டிஆர்டிஓ உடைய தலைவர் யாரு அப்படிலாம் கேட்கறது கிடையாது. கவர்மெண்டுடைய ஸ்கீம்ஸ், பட்ஜெட்டு, அக்ரி பட்ஜெட்டு, அப்புறம் எக்கனாமிக்ஸ், இதுல இருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்கறாங்க. எக்கனாமி ரிலேட்டடா கேட்கறாங்க. கரண்ட் அஃபேர்ஸ் நமக்கு வந்து என்னன்னா பாலிட்டில இருந்து கேட்கலாம், அப்புறம் வந்து ஜியாகிரபில இருந்து கேட்கலாம், எக்கனாமில இருந்து கேட்கலாம், அட்மினிஸ்ட்ரேஷன், நமக்கு யூனிட் 6 இருக்கு இல்லைங்களா, இந்த தமிழ்நாடு கல்ச்சர், இது தவிர மற்ற எல்லாத்துலயுமே கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது கொடுத்துருக்கிறதுனால அதுல இருந்து கேள்விகள் நிறைய கேட்கப்படுது. சரிங்களா? ஸோ இதுதான் இப்படிதான் இருக்கும். இதை நான் எப்படி இந்த எக்ஸாம் ஹாலில் போய் அப்ரோச் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. இப்போ நம்ம மாடல் டெஸ்ட் அப்படின்றது நிறைய வச்சோம். கிட்டத்தட்ட 9-10 தேர்வுகள் யாருக்குமே ஓப்பன் டு ஆல், சரிங்களா, எல்லாருக்குமே இந்த டெஸ்ட் அப்படின்னு வச்சு அவங்களுக்கு எல்லாமே மெயில் அனுப்பிச்சிருந்தோம். சப்ஜெக்ட் வைஸ் பாலிட்டி ஃபுல் டெஸ்ட், அதுக்கப்புறம் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டெஸ்ட், அப்புறம் எக்கனாமி ஃபுல் டெஸ்ட், அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபுல் டெஸ்ட் அப்படின்ட்டு எல்லாருக்குமே ரெஜிஸ்டர் பண்ண மோர் தென் ஒரு 700 மெம்பர்ஸ் இருந்தாங்க. அவங்க எல்லாருக்குமே கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ஸ்டாண்டர்டான கொஸ்டின்ஸ் எடுத்து அனுப்பிச்சிருந்தோம். அப்புறம் மார்க் டெஸ்ட் 1, மார்க் டெஸ்ட் 2 கொஸ்டின் பேப்பரையும் அனுப்பியிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை வந்து நம்ம கண்டக்ட் பண்ணோம். ஆல்மோஸ்ட் இந்த ரெகுலர் பேட்ச், டெஸ்ட் பேட்ச்க்கு நிறைய பேர் நம்ம டெஸ்ட் பேட்ச் எப்பயுமே ஒரு 250-300 மெம்பர்ஸ் எழுதிட்டே இருப்பாங்க இங்க. ஸோ அதுல வந்து இந்த குரூப் 1க்காக படிச்ச பசங்களுக்கு 36 தேர்வுகள், இப்போ நேற்றோட அந்த 36 தேர்வு அப்படின்றது முடிஞ்சது. ஸோ அந்த ஷெடியூல்ல போட்ட மாதிரி எல்லாருக்குமே எல்லா தேர்வுகளும் நம்ம வச்சோங்க. சரிங்களா? ஓகே. ஸோ அதுல நம்ம கடைசியா வச்ச தேர்வுடைய வினாத்தாள் மட்டும் நான் எடுத்து காமிக்கிறேன் நான். ஓகே, இதுதான் அந்த வினாத்தாள். சரிங்களா? டெஸ்ட் நம்பர் 36, மார்க் டெஸ்ட் 2. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த எக்ஸாம்ல நம்ம தெரியாத கேள்வி நிறைய இருக்கும். நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இந்த கொஸ்டின் பேப்பர் நம்ம பாக்குறப்ப கொஸ்டின் நம்பர் 4 எனக்கு பார்த்த உடனே தெரியுது, ஓகே இதுதான் ஆன்சரா இருக்கும் அப்படின்னு தெரியுது. சரிங்களா? அப்ப ஏ தான் ஆன்சர் அப்படின்ட்டு நான் எங்கேயே டிக் பண்ணிப்பேன். நான் பண்றதை மட்டும் சொல்றேன். சரிங்களா? பண்ணிட்டு 4 முடிஞ்சிச்சு. அடுத்து 5, தமிழ்நாட்டில் மின் நுகர்வு அடிப்படையில் ஏறு வரிசையில் பின்வரும் துறைகளை வகைப்படுத்துக அப்படின்ட்டு. ஸோ எனக்கு தெரியுது, ஓகே தொழில்துறையில் தான் அதிகமா இருக்கும், அடுத்து விவசாயத்துல இருக்கலாம், அடுத்து நம்ம டொமஸ்டிக் யூசேஜுக்கு நிறைய இருக்கலாம், அடுத்து வணிகம் சார்ந்து இருக்கலாம். ஓகே, அப்ப 2-1 ஏறு வரிசையில் எழுதுங்க அப்படின்ட்டு இருக்காங்க. அப்ப தொழில்துறை எங்க ஒன்னா இருக்கு? சரி, நான் சும்மா ஒரு வைல்டு அட்டெம்ப்ட் தான் எடுக்கிறேன். ஓகே, பி தான் ஆப்ஷனா இருக்கு அப்படின்னா நான் பிஏ டிக் பண்ணிடுவேன். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த கொஸ்டினுக்கு எனக்கு ஆன்சர் சுத்தமா தெரியவே இல்லை. இப்ப கேரிஃப் சந்தைப்படுத்துதல், ரபி பருவத்துல குறைந்தபட்ச ஆதார விலையின் கீழே எவ்வளவு பயிர்கள் இருக்கு, கேரிஃப்ல எவ்வளவு இருக்கு, சுத்தமா தெரியலன்னா நான் என்ன பண்ணிடுவேன், மேல இந்த கொஸ்டின்ல ஒரு ரவுண்ட் பண்ணிடுவேன். ஸோ எனக்கு தெரியுற கேள்வி இருக்கு இல்லைங்களா, தெரியுற கேள்வி 7வது கேள்வி இருக்கு, 7வது கேள்வியில எனக்கு தெரிஞ்சது இருக்கு. ஓகே, ஸோ அப்ப இதுதான் கரெக்ட். 8வது கேள்வி ஆப்ஷன் சி தான் கரெக்ட், பார்த்த உடனே எனக்கு தெரியுது. ஸோ இது மாதிரி நான் கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்கும் நம்ம பாக்குறப்பவே எதெல்லாம் தெரியுதோ அது எல்லாத்தையும் நான் ஃபர்ஸ்ட் டிக் பண்ணிட்டு வந்துடுவேன். கொஸ்டின் பேப்பர்ல டிக் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, நீங்க டாட் வேணா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஸோ டாட் மாதிரி வச்சுட்டு அடுத்தடுத்த கேள்வி அப்படின்ட்டு நீங்க தொடர்ந்து போயிட்டே இருங்க. ஒரு 50 கேள்வி
வந்த உடனே என்ன பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிட்டு போய் ஆன்சர் ஷீட் இருக்கும் இல்லைங்களா, அதான் நம்மளுடைய ஓஎம்ஆர் ஷீட் நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஓஎம்ஆர் ஷீட்ல நமக்கு இருக்கும் 1 2 3 அப்படின்னு இருக்கும். இங்க ABCD அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை போய் நீங்க ஷேட் பண்ணுங்க. 2க்கு B, 3க்கு A. இந்த மாதிரி 50 முடிஞ்ச உடனே அடுத்து திருப்பி அந்த கொஸ்டின் பேப்பரை பார்க்க ஆரம்பிங்க. ஸோ எதெல்லாம் உங்களுக்கு டவுட்டா இருக்கோ, இப்போ 4th கொஸ்டினுக்கு நான் ஷேட் பண்ணிருக்கவே மாட்டேன் இல்லைங்களா, 5th நான் பண்ணிருப்பேன், Cன்னு பண்ணிருப்பேன், 6th நான் பண்ணிருப்பேன், Dன்னு பண்ணிருப்பேன். ஸோ நீங்க திருப்பி வரப்ப அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாக்குறப்ப எங்கெங்கெல்லாம் நீங்க ரவுண்ட் பண்ணிருக்கீங்களோ அதை மட்டும் திருப்பி நீங்க பார்த்து, ஏன்னா நமக்கு இந்த 3 மணி நேரத்துல இந்த எக்ஸாம் நம்மளால எழுத முடியுமா அப்படின்னா முடியவே முடியாது. ஹியூமன்லி இட் இஸ் நாட் பாசிபிள். ரொம்ப வேகமா இருக்கணும். மேக்ஸ் வந்து நம்ம ஏதாவது ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் எடுத்து 15 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். இந்த ஒரு கேள்வியை நம்ம ஆன்சர் பண்ணிட்டு நமக்கு என்ன டெப்டி கலெக்டர் தர மாதிரி நம்ம ஈகோ வந்து நம்மள அடுத்த கொஸ்டின் நோக்கி போக விடாம பண்ணிடும். ஸோ அதெல்லாத்தையும் நம்ம பிரேக் பண்ணிட்டு, இல்ல ஒரு கொஸ்டின் மேக்ஸ் கொஸ்டின் 1 நிமிஷத்துக்கு மேல போவே மாட்டேன் அப்படின்ட்டு விட்டுட்டு நம்ம அடுத்ததுக்கு போயிடணும். நம்ம எந்த மேக்ஸ் கொஸ்டின் வச்சு தரவிட்டு இருக்காதீங்க. ரீசனிங் பார்ட் அதுக்காக தான் கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஆன்சர் பக்கத்திலே வர மாதிரி இருக்கும். ஓகே, அடுத்து அப்படின்னு நம்ம போயிட்டே இருக்க கூடாதுங்க, சரிங்களா? ஓகே, ஸோ எதெல்லாம் நம்ம இப்ப கொஸ்டின் நம்பர் 4 நம்ம பண்ணாம இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஓஎம்ஆர் ஷீட் வச்சு நம்ம இப்ப பாக்குறப்ப என்ன ஆயிடும், ஓகே நான் 4 வந்து பாக்கல, டக்குன்னு திருப்பி 4ல ரவுண்ட் பண்ணிருக்கேன். ஓகே, இதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கும்? நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி மீடியமா டஃபா இருந்தா ஏதாவது ஒரு ஆப்ஷனை போட்டுருங்க. மீடியமா இருந்தா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஓகே, ஏதான் இருக்கும் அப்படின்ட்டு நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நோட் பண்ணிட்டு வந்துட்டோம் அப்படின்னா நம்ம வந்து இது மாதிரி பண்ணோம் அப்படின்னா ஈஸியா இருக்கும். நான் எப்பயுமே இது மாதிரி தான் பண்ணியிருக்கிறேன், சரிங்களா? ஸோ நான் எழுதின எல்லா பிலிமினரி எக்ஸாமும் நான் ரொம்ப அசால்ட்டா ரொம்ப ஈஸியா பாஸ் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த முறையில ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியா நம்ம பாஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுங்க. ஓகே, ஸோ என்ன ஆயிடும், இப்ப நல்லா இந்த படிச்ச பசங்களுக்கு இப்போ ஒரு டிமோட்டிவேட் ஆவாங்க. ஐயோ நம்ம படிச்சது எல்லாமே மறந்த மாதிரி இருக்கும். எல்லாருக்குமே மறக்கும், சரிங்களா? ஆனா இந்த தேர்வு நீங்க ஒரு 40 மாடல் டெஸ்ட் எழுதிருக்கீங்க, இந்த எக்ஸாமுக்காக ஒரு 3 மாசம் லீவ் போட்டு படிச்சிருக்கீங்க, இல்ல ஃபேமிலியை பிரிஞ்சு வந்து தனியா ஃபேமிலி மேன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, ஒர்க்கிங் உமன்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க, வேலையை விட்டுட்டு ஃபேமிலியெல்லாம் விட்டுட்டு வந்து படிப்பாங்க. நீங்க இந்த எக்ஸாமுக்காக எஃபோர்ட் போட்டிருக்கீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் அப்படின்றது கிடைக்குங்க, சரிங்களா? என்னன்னா கொஞ்சம் காலதாமதம் ஆகும், ஆனா கண்டிப்பா கிடைக்கும், உறுதியா கிடைக்கும். ஸோ அதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையவே கிடையாது. இந்த எக்ஸாம இந்த வேகத்தோட நீங்க வந்திருப்பீங்க. ஒரு 3-4 மாசம் உட்காந்து வேகமா படிச்சிருப்பீங்க. படிச்சு கடைசி நேரத்துல அந்த ஒரு 3 மணி நேரத்தை கோல்டன் டைம், அது கரெக்டா அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கோங்க. ஸ்ட்ரெஸ் ஆகி என் ஃப்ரெண்டு ஒருத்தர் அவர் ஸ்டேட் ரேங்க் 2லாம் எடுத்தார், குரூப் 2ல. ஆனா குரூப் 1ல அவர் போய் என்ன ஆயிடுச்சு, கையெல்லாம் வேர்த்து பேப்பர்லாம் நனைஞ்சிருச்சு. அந்த அளவுக்கு ஒரு பதட்டம் ஆயிட்டாரு. லாஸ்ட் அட்டெம்ப்ட் அவருக்கு, சரிங்களா? பதட்டம் ஆயிட்டாரு. எக்ஸாம்ல ஒழுங்கா இருந்தானா அவர் ஸ்டேட் டாப்பரா வந்திருப்பாரு. இந்த ஒரே ஒரு பேப்பர்ல தப்பு பண்ணதுனால அவருக்கு எந்த சர்வீஸுமே கிடைக்கல, குரூப் 1ல சொல்றேங்க நான். ஸோ கடைசி நேரத்துல போயிட்டு ஸ்ட்ரெஸ் ஆயிடாதீங்க. கடைசியில எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணுவானுங்க அந்த கடைசி ஒரு நாள் முன்னாடி, இந்த கொஸ்டின் கண்டிப்பா வரும், இது வரும், இது வராது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. காதே கொடுக்காதீங்க. ஸோ நாங்கெல்லாம் படிக்கிறப்ப என்ன பண்ணுவோம், கடைசி அந்த ஒரு வாரம் இருக்கப்ப, இப்ப அண்ணா நகர்ல ஹாஸ்டல்ல இருக்கோம் அப்படின்னா யாருக்கிட்டையும் பேசிக்கவே மாட்டோம். அந்த அளவுக்கு அறிவு பரிமாற்றம் நடந்து நான் எக்ஸாம்ல போய் நான் குரூப் டிஸ்கஷன் நான் பண்ண போறேன், அதெல்லாம் ஒண்ணும் இல்லை இல்லைங்களா? இருக்கும், டிஸ்கஷன்லாம் இருக்கும். அந்த கடைசி நேரம் அப்படின்றது ரொம்ப கோல்டன் டைம், சரிங்களா? அதை உங்களுக்கான நேரமா எடுத்துட்டு நல்லா படிங்க, திரும்ப படிங்க. முக்கியமான பாட்டு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா அதை பாருங்க. யாரோ ஒருத்தர் அதை சொல்றாரு, அதுல இருந்து வரும் வராம போகலாம். அதுக்காக உங்க நேரத்தை ரொம்ப இழக்காதீங்க. ரொம்ப மைல்டான ஃபுட் எடுத்துக்கோங்க, டீஹைட்ரேட் ஆயிடாதீங்க. சிலர் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, சிலர் எக்ஸாமுக்கு லேட்டா போவாங்க, சரிங்களா? எல்லாம் பண்ணி ஆபரேஷன் சக்சஸ், அந்த பேஷண்ட் செத்து போயிட்டாரு, உள்ளாரே விட மாட்டான். சாதாரண ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் உங்களோட வாழ்க்கையை, நீங்க டிஎஸ்பி ஆகிற வாய்ப்பை பறிச்சு வெளியே போ அப்படின்னு அனுப்பி விட்டுருவாங்க. நேரத்துக்கு கரெக்டா போங்க. நல்லா ரொம்ப அதிகமாகவும் சாப்பிடாதீங்க. தண்ணி, வாட்டர் பாட்டில் ஒன்று எடுத்துட்டு போங்க, சரிங்களா? வாட்ச் வந்து கரெக்டான வாட்சை எடுத்துட்டு போங்க. டிஜிட்டல் வாட்ச்லாம் எடுத்துட்டு போய் அங்கே போய் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காதீங்க. அதே மாதிரி எக்ஸாம் சூப்பர்வைசர் வருவாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட போயிட்டு நான் கவர்மெண்ட் வேலையில ஏற்கனவே இருக்கிறேன், எனக்கு டைம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொடுங்க, 5 நிமிஷம் கொடுங்க, 10 நிமிஷம் கொடுங்க, எந்த பேச்சும் வேண்டாம், சரிங்களா? அந்த 3 மணி நேரம் அப்படின்றது நீங்க ஒழுங்கா ப்ரிப்பேர் பண்ணிருந்தீங்க, அதை கரெக்டா எக்ஸிக்யூட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கான அந்த 3 நேரம் கண்டிப்பா நம்மளால சூப்பரா பண்ண முடியுங்க. ஓகே, ஸோ ஏதாவது டவுட் அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இப்போ இந்த ஜென்ரல் இங்கிலீஷ்க்காக
நம்ம ஒரு புக் வந்து ரிலீஸ் பண்றாங்க. ஆல்மோஸ்ட் ஒரு 800 பேஜ் இருக்கக்கூடிய புக்கு. சாப்டர் வைஸ் நமக்கு சிலபஸ் எப்படி கொடுத்துருக்காங்களோ அது மாதிரி ரொம்ப நீட்டா டீட்டெயிலா கொடுத்துருக்கு. ஒரு சாப்டருக்கும் அந்த சாப்டருக்கு கீழேயே வந்து மாடல் கொஸ்டின்ஸ் நிறைய கொடுத்துருப்போம். அது இல்லாம தனியா மாடல் கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்கோம். சரிங்களா? இதை ஃபுல்லா இந்த புக்கை மட்டும் உட்காந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா ஒரு 1.5 மாசத்து இல்ல 2 மாசம் அதிகபட்சமா 90 மார்க் ரொம்ப ஈஸியா வாங்கிடலாம். ரொம்ப ஈஸியா 90 மார்க் வாங்க முடியும். சண்டே அன்னைக்கு ரிலீஸ் பண்றோம். சரிங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். புக் வாங்கிக்கோங்க. ரொம்ப நாமினல் ப்ரைஸ், மார்க்கெட்லேயே ரொம்ப சீப்பான ப்ரைஸாக கூட இருக்கும். இவ்வளோ பெரிய புக்குக்கு ரொம்ப கம்மியான விலையிலையும் இருக்கும். ஸோ வெரி யூஸ்ஃபுல். நான் உங்களுக்கு புக் பற்றி சொல்கிறேன். சரிங்களா? நீங்கள் பாருங்க, தனி வீடியோ அப்படின்றத போடுறோம், பாருங்க. சரிங்களா? ஸோ இந்த குரூப் 1 எக்ஸாமை நம்ம நல்லா எதிர்கொள்ளணும். இந்த எக்ஸாம் நமக்கான எக்ஸாமாக எடுத்து கண்டிப்பாக ஒரு டெப்டி கலெக்டராகவோ ஒரு டிஎஸ்பியாவோ ஆகிறதுக்கு என்னுடைய முன் வாழ்த்துக்கள். சரிங்களா? இந்த வாழ்த்தை நிஜமாக்குங்க. நன்றிங்க.